எல்லாருக்கும் நமக்கு தெரியும் பரலோகம் இருக்கிறது, நரக்கம் இருக்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். தெரியுமா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும் தானே? அப்போ எங்கே இருக்கிறது? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, பரலோகம் எங்கே இருக்கிறது? கேளு கேளு, பக்கத்தில் இருக்கிறவங்க கேளு, பரலோகம் எங்கே இருக்கிறது? கொஞ்ச சிலர் சொல்கிறாங்க பரலோகம்னா இது இங்கே. எப்படின்னா இது பூமி தான் பரலோகம். நல்ல ஐஸ்வர்யம், நல்லா குடிக்கிறது, சாப்பிடுறது, நல்ல வீடு பங்களா, இது அப்பா அந்த இடத்துக்கு போனேன், பரலோகத்தை போல இருக்கப்பா அந்த இடம். சொல்லுவோமா? பரலோகத்தை போல இருக்கு. கொஞ்ச சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பரலோகமும் இல்லை, என்ன நரக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற வரை ஜாலியாக அனுபவிச்சுட்டு போன போதும். கொஞ்ச சிலர் ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் என்னன்னா, பரலோகம் இருக்கிறது அதுக்காக நம்ம ஆயத்தமாயிக்கணும். பரலோகம் இருக்கிறது அன்று நம்பர் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அது நம்பர் கூட்டம் யாரு? நாம தான். அல்லேலூயா. அந்த பரலோகம் இருக்கிறத நம்பர் கூட்டம் நாம தான். அந்த பரலோகம் போனோன்னா நம்ம என்ன செய்யணும்? யார் எங்கே எந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறாரு? வேதத்தில் 550 வாட்டி பரலோகத்தை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறாரு. இயேசு சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுக்கத்தில் யாக்கோபு சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணி அப்ரஹாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ரஹாம் கூட அதுக்காக காத்துட்டு இருந்தார் விசுவாசத்தோட. நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்ரஹாம் காத்திருந்தாருன்னு கூட நம்ம பார்க்குறோம். அதை நீங்க எபிரேயர் 11:8-10 வாசிச்சு பாருங்க. அப்ரஹாம் விசுவாசத்தோட காத்திருந்தாராம். எபிரேயர் 11:8-10 நீங்க படிச்சு பார்த்தீங்க? யாராவது படிக்கிறீங்களா? படிங்க. எபிரேயர் கடைசியில் இருக்கும் பாருங்க. எபிரேயர் ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಅಬ್ರಹಾಮ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಕೂಡನೆ ಅಬ್ರಹಾಮನ್ ಕೂಪಿಟ್ಟು ಒಡನೆ மை கூடமா ஒரு நாள் சொன்னா கேட்கணும், ஒரு நாள் சொன்னா என்ன பண்ணணும்? கேட்கணும். மைக்கு பிடிக்கிறவங்களுக்கு மைக் கொடுக்கணும். நான் எப்போ நின்றுட்டு எப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த அமுதா கிட்ட ஒன்று, தமிழ் படிச்சுக்கிறவங்கக்கிட்ட ஒன்று கொடு, கன்னட படிக்கிறவங்கக்கிட்ட ஒன்று கொடு. படியம்மா. அப்ரஹாம் என்ன பண்ணாரு? விசுவாசத்தோட காத்திருந்தாராம். விசுவாசத்தோட அப்ரஹாம் என்ன பண்ணாரு? அதனால தேவன் அழித்து உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஓடி போனார். அவர் கீழ்ப்படிந்தார். அவர் எங்கே போக சொன்னாலும் போனாரு. அவர் என்ன செய்ய சொன்னாரும் செய்கிறார். அப்ரஹாம் 4 பக்கத்துல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இதெல்லாம் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு. அது அப்ரஹாம் தேவனு வார்த்தை கீழ்ப்படிந்தனால அப்ரஹாம் தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்தார் பார்க்கிறோம். அது வசனம் வாசியமா? விசுவாசத்தினால் அப்ரஹாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி ஆயத்தப்பட்ட போது கீழ்ப்படிந்து என்ன பண்ணாரு? அவரு கீழ்ப்படிந்து. எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்து. யாரு கீழ்ப்படிந்தாரு? தேவனை கீழ்ப்படிந்தார். தேவனை சொன்ன அந்த காரியம், அந்த தேவனை சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படிந்த அப்ரஹாம் என்ன பண்ணாரு? போனார். அது எப்படி போனாரு? விசுவாசத்தோடு. விசுவாசம் அப்ரஹாமுக்கு இருந்தது. தான் போக இடம் இன்னதென்று எங்கன்னு தெரியாது. நாம என்ன சொல்றோம்? ஐயோ எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, புள்ளிக்கு என்ன கல்யாணம் ஆகல, வீடு கட்டி இருக்கிறோம், பாதியில நிக்குது, கடன் கொஞ்சம் இருக்கிறது, அவனுக்கு கடன் கொடுக்கணும், இவனுக்கு கடன் கொடுக்கணும், அதனால நான் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் போறேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆண்டவர் விடுங்களா அழிச்சாரன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க நீங்க? இல்லை ஆண்டவரே நான் போறேன்னு சொல்லுவீங்களா? இல்லை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், நான் வீடு கட்டி முடிக்கட்டும், கொஞ்சம் கடன் இருக்குது, அதுவரை நான் வேலைக்கு போறேன், ஆண்டவரே நீர் என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா சொல்லுவோமா? ஆனா அப்ரஹாம் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். அதனாலதான் அப்ரஹாமுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். நம்ம கீழ்ப்படியாம இருக்கனால தான் இன்னும் நம்ம என்ன பண்றோம்? ஆசீர்வாதமே கடன் மேல கடனும், வியாதி மேல வியாதி கொண்டு வந்து ஆசீர்வாதமே இல்லை இருக்கிற காரணம் அதுதான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரா, நம்ம என்ன பண்ணணும்? அது எது எப்படி இருக்கட்டும், நம்ம போகும்போது நம்ம பிள்ளைங்களை தேவன் விடுவாரா? நம்ம குடும்பத்தை தேவன் விடுவாரா? விடவே மாட்டார். தனக்காக ஊழியம் செய்கிறவன் என் பிதாவர் என்ன பண்ணுவார சொல்லுங்க? தனக்காக ஊழியம் செய்கிறவங்க, எனக்காக ஊழியம் செய்கிறவன் என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, யார் சொல்லியிருக்கிறாரு? இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்து நான் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யும்போது ஒரு நாள் கூட உங்களை தேவனை கைவிட மாட்டாரு. அல்லேலூயா.
அது போல அப்ரஹாம் என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்தார், விசுவாசித்த. கீழ்ப்படுறது ஒண்ணு, விசுவாசம் இருந்தது அப்ரஹாமுக்கு. நமக்கு என்ன, ஆண்டவர் பேசும்போது ஒரு சத்தத்தை வரும்போது, நேத்து நினைக்கிறேன், நானும் கூட அப்படிதான் அவிசுவாசம் வந்தது எனக்கு. ஆண்டவர் பேசினாரா, இல்லை நான் மாம்சத்தை நான் சிந்திக்கிறேனா அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. ஆனா அப்ரஹாம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னாருன்னா கீழ்ப்படிந்து போனதுனாலதான் அப்ரஹாமுக்கு அவ்வளவு விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. அப்ரஹாமுக்கு அவ்வளவு ஆசீர்வதித்தார். அதுபோல நாம் இங்க வந்திருக்கிற பிள்ளைங்களா, நீங்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் பண்ணது ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாம தேவனை நம்ம பார்க்க முடியாது, அவர் சத்தத்தை கேட்க முடியாது, நம்ம போக முடியாது. அல்லேலூயா. அதனால நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா பரலோகத்தை பத்தி வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 22வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது பரலோகத்தை பத்தி தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதை படிக்கிறதுக்கு நான் நேரமில்லை. 21வது அதிகாரம் 22வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகத்தை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதுல நீங்க வாசிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். அப்ப எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்போ தேவன் நமக்கு ஆயுதம் படுத்த பரலோகத்தையே பற்றி கூறியிருக்கிறார். நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஆயுதம் படுத்தி வைத்திருக்கிறார் பரலோகம். அதை பத்தி தேவன் என்ன பண்ணிருக்கு, நம்ம சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 14வது அதிகாரம் 1-3 வரை. யோவான் 14 1-3 வரை தேவன் என்ன பண்ண, தம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த போது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணாரு, பரலோகத்தை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அது உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள். என்ன சொல்லியிருக்காரு, உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க சொல்லிட்டே இருக்கணும், உங்க இருதயங்களும் தேவனிடத்துல விசுவாசமா. அதே போல என்னிடத்துல விசுவாசமா இருங்கள். இயேசு சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், பரலோக தேவனிடத்துல. அதே போல என்னிடத்துல நீ விசுவாசமா இருங்கள். என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவரு அப்படி என்ன பண்ணல, அவங்க இல்லாம இருந்தா சொல்லியிருப்பாராம். அதனால அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்க நான் போய் உங்களை என்ன பண்ண, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி பின்பு வந்து அந்த இடத்துக்கு உங்களை நான் கொண்டு போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு ஸ்தலத்தை ஆயுதப்படுத்தி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போயிருக்கிறாரு. நமக்கு எதுக்கு போயிருக்கிறாரு, ஒரு ஸ்தலத்தை ஆயுதப்படுத்துறதுக்காக போயிருக்காரு. 2வது வாட்டி அவர் வர்றாரு, எதுக்குன்னு நம்மளை கொண்டு போகிறதுக்காக வர்றாரு. நம்மளை கொண்டு போய் அங்கே சேர்த்துறாரு. நம்மளுக்கு நல்ல வீடெல்லாம் கட்டி குருபிரவேசம் பண்ணியாச்சு. எங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு வீடு கட்டிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. வீடு கட்டி குருபிரவேசம் கூட பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து என்னை கூட்டிட்டு போவாராங்க. அதே போல உங்களுக்கு கூட தேவன் என்ன பண்றாரு, நான் கூட்டிட்டு போகிறார். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, நான் வந்து மறுபடியும் ஒரு ஸ்தலத்தை ஆயுதப்படுத்தி வைத்து வந்து உங்களை நான் கூட்டிட்டு போறேன். அது விசுவாசமா இருக்கா? அது அவரே சொல்லியிருக்காரு, விசுவாசமா இருங்கள். விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஐயா நான் போய் பேசுறேனே, ஐயா நான் சரியில்லையே, எனக்கு எப்படி ஆண்டவர் ஒரு வீடு கட்டி கொடுத்துருப்பாரு, நான் சரியா ஜெபிக்கலையே, நான் வசனம் வாசிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா தேவனுக்கு நீ உண்மையா இருக்கும்போது அவர் உனக்கு ஒரு வீடு கூட அங்கே கட்டி வச்சிருப்பாரு. அதுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லலை. வசனம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவர் கற்பனைப்படி நடுக்கணும், அவரை தேடணும். அப்படி இருக்கும்போது அவளை கீழ்ப்படியும் போது உனக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் என்ன பண்றாரு, ஆயுதப்படுத்தி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீ என்ன பண்ண, அண்ணால் பாருங்க, அண்ணால் என்ன பண்ணுச்சு, ஒரு விசுவாசம் இருக்கு அண்ணாளுக்கு. என்னன்னா அவன் என்ன பண்ண, ஆலயத்தில் கொண்டு போனா எனக்கு தேவன் எனக்கு என்ன பண்றாரு, குழந்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபித்தான். அவர் என்ன பண்ற, அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தது. எலிஜபெத் என்ன பண்ண, விசுவாசித்தான். எலிஜபெத்துக்கு வயசான காலத்துல கூட தேவன் ஒரு குழந்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ரஹாம் விசுவாசித்தான். அப்ரஹாம் கூட என்ன பண்றாரு, அவர் என்ன பல வயசான காலத்துல கூட ஒரு குழந்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா நம்ம விசுவாச தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நமக்கு ஒரு ஸ்தலத்தை அங்கே ஆயுதப்படுத்தி வந்து மறுபடியும் அவங்களை கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதிர்பார்க்கணும். அந்த விசுவாசத்தை நமக்கு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா ஸ்தோத்திரம், எனக்கு அந்த விசுவாசம் வேணும். அந்த அவிசுவாசம் கொண்டு போற அந்த ஆவிகளெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகணும். ஹல்லேலூயா. இந்த அவிசுவாசம் வர ஒரு வாட்டி நம்மளுக்கு என்னன்னா, ஐயோ நீ என்ன இப்படியெல்லாம் பேசுற, இப்படியெல்லாம் கேட்குற, உனக்கு ஆயுதப்படுத்தி வச்சிருக்காரா, தேவன் வந்துடுவாரா, தேவன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா, இதெல்லாம் நடக்குமா,
வரும், செத்து கொண்டு வருவான். இல்லை உன் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீ சொல்லணும், தைரியமாக சொல்லணும், என்ன தேவன் உயிருள்ள தேவன், என் தேவன் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை போல கருக்கானது. என் தேவன் சொன்னதை தான். மனுஷன் மாறல, ஆனால் தேவன் என்ன பண்ணுறது முடியாது, மாறவே மாட்டார். என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவன் மறுபடி வருவார். எனக்கு ஒரு ஆயுதப்படுத்தி இருக்கிற ஒரு இடத்தை, அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்கள் அழிச்சு சொல்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக, சரி இந்த உலகத்தெல்லாம் தேவனை சிருஷ்டித்தார் இல்லையா, இந்த உலகத்தெல்லாம் தேவனை சிருஷ்டித்தார். எப்படியெல்லாம் சிருஷ்டித்தாருன்னு கூட நமக்கு எல்லாம் தெரியும். தேவன் எங்கே இருக்கிறாருன்றது கூட நமக்கு என்ன பண்ணணும் தெரியும். எத்தனை பேர் தெரியும் தேவன் எங்கே இருக்கிறாருன்னு? எத்தனை வானங்கள் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு? 7 வானங்களா? எத்தனை வானங்களை சிருஷ்டித்தார் ஆண்டவர்? 7. அந்த வசனத்தோட நம்ம சொல்ல, எத்தனை வானங்கள் நம்ம தேசத்துல தேவன் சிருஷ்டித்திருக்கிறான், எத்தனை வானங்கள் இருக்கிறது, அது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஹெவன், முதலாவது வானம். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 6 to 8 வரை. யாராவது தமிழ்ல ஜோரா படிங்க. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 6 to 8 வரை. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்க கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய பிரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாயத்துக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவினை உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். என்ன பெயர் வச்சாரு? வானம் என்று பெயர் வச்சார். சாயங்காலமும் விடிய காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வானம் என்று தேவன் என்ன பண்றாரு? சிருஷ்டித்தார். அந்த வானத்துல என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது பாருங்க, ஆகாய மண்டலங்கள் ஏன்னா இப்போ பட்சிகள் இருக்கு இல்லையா, அப்போ பட்சிகளோ பிளைட் ஏர்பிளேன் இதெல்லாம் அது என்ன பண்ணுது? ஆண்டவர் முதலாவது வானத்துல பட்சிகளும் இதெல்லாம் என்ன பண்ணது? உருவாக்கி இருக்கிறான். அது பேரு என்னன்னா முதலாவது வானம். இப்போ நம்ம பார்க்குறோம் பட்சிகளும் பிளைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அது பேரு தான் முதலாவது வானம். இது நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதில் தான் வசனத்தில் இருக்கிறது. அது வானம் சிருஷ்டித்தார். அந்த வானத்தில் தான் அது என்னதுன்னா ஆகாய மண்டலத்தில் பட்சிகளும் பிளைட்டு அதெல்லாம் உருவாக்குனது. ரெண்டாவது ஹெவன் யாதுன்னா சங்கீதம் 19ஆவது அதிகாரம் 1 to 4 வரை நீங்கள் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா, அது படிச்சுக்கோங்க நீங்கள். சங்கீதம் 19 1 to 4 வரை நீங்கள் பார்க்கும்போது, நட்சத்திர மண்டலங்களும் ஆகாய மண்டலங்களும் கடந்த நட்சத்திரத்தின் மண்டலமும் இன்று விஞ்ஞானிகள் அங்கே என்ன பண்ணிருக்கிறாங்க, சென்றிருக்கிறாங்க. அங்கே நம்ம பார்க்கும்போது நட்சத்திரங்கள் இருக்குமா, அங்கே சூரிய சந்திர நட்சத்திரங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அங்கெல்லாம் இருக்குமா. அங்கே என்ன பண்ண காற்று இருக்காது. அந்த காற்று இல்லாத போது இது பூமியில இருந்து விஞ்ஞானிகளை போகும்போது அந்த காற்று கூட அவர் எடுத்துட்டு போறாராம். ஆனா அது பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அங்கே என்ன பண்றாங்க, இவங்க காற்று எடுத்துட்டு அங்கே போய், இவன் நேற்று தான் ஒரு வீடியோ எனக்கு காட்டினாங்க. 9 மாசம் ஒரு சகோதரி அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கன்னா காற்று கிடையாது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிறது. அது 2ஆவது வானம். எத்தனாவது வானம்? 2ஆவது வானத்தில் என்னென்ன இருக்கிறது? சொல்லுங்க. எதுக்கு நான் கேட்குறேன்னா, இது நமக்கு ஞானம் வேணும். சொல்லுங்க. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அங்கெல்லாம் என்ன இருக்கிறது. அந்த இடத்துல காற்று இருக்காது. இங்கிருந்து போகிற மனுஷன் அந்த காற்று எடுத்துட்டு போய் அங்கே எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சாக்லேட் எதோ சொல்கிறாங்களே அதெல்லாம் அல்லேலூயா. அது பேர் என்னாவது? 2ஆவது வானம். மூன்றாவது வானம் நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12:2-3 நீங்கள் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12:2-3 பவுல் சொல்லுகிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆவது வானம் வரை என்னை எடுத்துக்கொண்டு போனார். ஆனாலும் நான் சரீரத்தில் இருந்தனோ சரீரத்தில் இல்லையோ எனக்கு தெரியாது. நான் சரீரத்தில் இருந்தனோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் 14 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே என்னை கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. அல்லேலூயா.
பவுலன்னா ஆண்டவரோட சீஷன் சொல்கிறாரு, என்ன ஆண்டவர் 3வது வானத்து வரை கொண்டு போகினார். நானும் கூட நான் சொல்லியிருக்கிறேன், நீ நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, நம்பினாலும் நம்பாத்தாட்டியும் சரி, ஆனால் என்ன தேவனை கொண்டு போனார். எத்தனாவது வானம்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு கூடாரம் இருந்தது. அங்கே போய் பார்க்கும்போது சூரியன் போல ஒரு இடம், வெளிச்சம். அந்த இடத்த நான் போய் அந்த படிக்கட்டு மேலே தலைப்படி குனிகிற எனக்கு கை பிடிச்சி இப்படி தூக்கினார். ஹல்லேலூயா. அது எத்தனாவது வானம், எந்த இடம் எனக்கு தெரியாது. அதுபோல பவுல் சொல்றாரு, 3வது வானத்து வரை எனக்கு கொண்டு போகிறாரு. அதே வேதத்தை இன்னொருத்தர் கூட யார் கொண்டு போயிருக்கிறார் சொல்லுங்க? யோவானை கொண்டு போயிருக்கிறார். யோவான் என்ன பண்ணாரு? கொண்டு போயிருக்கிறார். 3வது வானத்து வரை கொண்டு போய் தேசத்துல நடுக்கிற கடைசி காலத்துல நடுக்கிற ஒவ்வொரு காரியம் யோவானுக்கு என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பவுலுக்கு கொண்டு போயிருக்கிறார். பவுல் அதெல்லாம் பார்த்திருக்கிறாரு. இப்போ கூட பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, நான் எனக்கு பரலோகத்துக்கு கூட்டு போனாரு, என்ன அதை காட்டினார் இது காட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் எல்லாரும் இதெல்லாம் நடிப்பு பண்றாங்க. ஆனா நான் நம்புறேன், ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொண்டு போனதெல்லாம் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்மளை போல மனுஷன் தானே இவர் பவுல். அவர் சும்மா எழுத முடியுமா? யோவான் சும்மா எழுத முடியுமா? அவங்களெல்லாம் கொண்டு போன தேவன் நம்மளை கொண்டு போக வர மாட்டாரா? கொண்டு போவார். ஹல்லேலூயா. இப்பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்றது கொஞ்சிலர், எல்லாரும் நான் சொல்ல கொஞ்சம் சிலர் பரிசுத்தவான்கள், டிஜிஎஸ் தினகரன் இவரெல்லாம் சொல்றது சும்மான்றாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், அதெல்லாம் ஒண்ணுமே. ஹல்லேலூயா. அதே போலதான் அவர் என்ன பண்றாரு? அப்படி சொல்றாரு. அப்போ அந்த பேரடைஸ், அந்த பேரடைஸ்க்கு அவங்க என்ன பண்ணாரு? கொண்டு போய் காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த 3வது வானத்தில் பாருங்க, 3ஆம் வானம்ல பரிசுத்தம் என்று அழிக்கப்படுகின்றது. அந்த 3வது வானத்தில் தான் பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் தங்கி வாசம் பண்ணுகின்ற இரம் பரலோக ஆகாய மண்டலம், நட்சத்திர மண்டலம் கடந்து, ஆகாய மண்டலம் நட்சத்திர மண்டலம் கடந்து அவர் என்ன பண்ற? பரதேசி என்ற ஒரு இடத்துக்கு 3வது வானத்துல தான் தேவன் இருப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் பரிசுத்த ஸ்தலம், கோட்டாடு, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், 3 இடங்கள் நாங்கள் பார்க்குறோம். கோட்டையாடு என்ற இடத்துல சுத்திகரிப்பு, அதுக்கப்புறம் பலி கொடுக்குற இடம் ஒரு இடம், பரிசுத்த ஸ்தலமான தேவனை தங்குற ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இவனா ஹெவன்னா 3வது வானத்தில் தான் தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை மண்டலங்கள் சுஷ்டித்திருக்கார் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது வேதத்தில் இருக்குது 3 வானங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் எந்த வானம் இது? அதுல என்ன இருப்பாங்க? பிளேட்டு அதெல்லாம் போகும் இல்லையா? அது 2வது வானம் நட்சத்திரங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். அங்கே என்ன இருக்காது? காட்டுறாங்க. 3வது வானத்துல தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 வானங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 103:9 நீங்க பாருங்க. சங்கீதம் 103:9 தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். எங்கே ஸ்தாபித்திருக்கிறாரா? வானங்களிலே தன சிங்காசத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அதே போல நீங்க பார்க்கும்போது அது இது அப்போ நம்பிக்கை வரும் நமக்கு. எங்க இருக்கிறார் அவரு? வானங்கள்ல சிங்காசத்தை மேல ஸ்தாபித்து அங்கே அவர் இருக்கிறாரு. 2வதாக நம்ம பார்க்குறோம், யோபு கூட சொல்றாரு. யோபு ஒரு நல்ல பக்தனு. அவர் 22:12 நீங்க பார்க்கும்போது, யோபு 22:12 நீங்க பார்க்கும்போது, தேவன் பரலோகத்தின் உன்னதங்களிலே வீட்டிருக்கிறார். பரலோகத்தில் உன்னதத்திலே அவர் வீட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் இவங்களெல்லாம் சொல்றது பார்க்கும்போது தேவன் எங்க இருக்கிறார்? வானங்கள் எல்லாம் சிருஷ்டித்து பரலோகத்துல வீட்டிருக்கிற தேவனாக நம்ம தேவன் என்ன பண்ணியிருக்காரு? இருக்கிறார். அதே போல அந்த பரலோகத்துல கூட உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாசஸ்தலத்தை ஆயுதப்படுத்தி மறுபடி அவர் வந்து நம்மளை கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல நம்ம பாருங்க, மத்தாய 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது. அது இயேசு கிறிஸ்து தன்னை என்ன எப்படி ஜெபித்து சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு பாருங்க. சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது, பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, சொல்லுங்க எப்படி ஜெபித்தாரு? பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உன்னோட நாமம், உங்க ராஜ்யம், உங்க சித்தம் பூமியிலும். ஹல்லேலூயா.
அப்போ சீஷர்கள் கூட அவர் என்ன பண்றாருன்னா, பரமண்டலத்துல இருக்கின்ற எங்களை பிதாவே அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா அறிமுகப்படுத்துறாரு. அப்போ நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, பரமண்டலத்துல இருக்கிறா நம்ம பிதா, பரலோகத்துல 3வது வானத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அங்கெல்லாம் நம்ம போக முடியுமா? நம்ம போக முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது? முடியும். அல்லேலூயா. அதே பாருங்க, 1 ராஜாக்கள் 8:30 நீங்க பார்க்க, இதெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:30 வசனத்தை நீங்க பார்க்கும்போது சாலமன் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. உம்முடைய அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் பண்ணினது உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணு ஜெபம் கேட்டு பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே என்ன பண்ணிருக்கிற நீர் கேட்பீராக. எப்படி ஜெபிக்கிறார் அவர் பாத்தீங்களா? பரலோகத்துல இருக்கிற தேவன் நீங்க ஜெபத்தை நேரி நாங்க இங்க பண்றோம். எங்க விண்ணப்பம் பண்றோம்? இது பூமியில நாங்க விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க, எங்க ஜெபத்தை நீங்க கேட்பீராக அப்படின்னு சொல்லி யாரு இது பண்ணாங்க? யார் ஜெபித்தாங்க? அப்படி தேவனா? யார் ஜெபித்தது? சாலமன் ஜெபிக்கிறார். சாலமன் ஜெபிக்கிறாரு, ஒரு ஆலயம் கட்டுறாரு. அவங்க என்ன பண்ணாங்க? சாலமனும் ஆலயத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை என்ன ஜெபிக்கிறேன்னா, பரலோகத்துல இருக்கிற எங்களை பிதாவே, நாங்க இந்த பூமியில நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, எங்க ஜெபத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பரலோகத்துல இருக்கிற தேவனே நீங்க கேட்டருளும். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு? எதுக்காக நான் இப்படி கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, பரலோகத்துல தேவன் இருக்கிறாரா? பரலோகன்றது ஒன்று இருக்கதா? இதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். சரியா? அப்போ பாருங்க, 2 நாளாகும் 7:14 நீங்க பார்த்தீங்கன்னா கூட அவர் பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களே தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும்போது, பொல்லாத வழிகளெல்லாம் அவங்களை விட்டு வெறுங்கும்போது, பரலோகத்தில் இருக்கின்ற நான் கேட்டு அவர்களுக்கு என்ன பண்ண நான் விடுதலை கொடுக்குறேன். அது படிங்க, யாராவது படிங்க. 2 நாளாகும் 7:4. 7:14. என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறேன். பாருங்களா, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு கேட்டு தேசத்துக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. 1 கொரிந்தியர் 2:9 நீங்க பார்க்கும்போது, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பரலோகத்துல இருக்கிறார் அவர் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு காணத பார்த்துதா? நம்ம பார்த்துருக்கிறோமாம்மா பரலோக தேவன் இருக்கிறாருன்னு? கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. பரலோகத்துல இருக்கிறது கண் காணவும் இல்லை, காது கேட்கவில்லை, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் இருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே போல 1 கொரிந்தியர் 13:12 நீங்க பார்க்கும்போது, ஆனாலும் கண்ணாடியில நிழலட்டமாய் அதை பார்க்கின்றது போல நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு தர்ஷனங்கள் நம்ம வருது, சொப்பனங்கள் வருது. பரலோகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நின்னா, அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிற வரை நம்ம எப்படி இருக்கணும்னா, நல்ல சுத்தமாக இருந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்ம உருவம் தெரியும். கொஞ்சம் அப்படி மங்களம் இருக்கும்போது என்ன எப்படி இருக்கும்? நம்ம பார்த்தா நம்ம முகம் கூட மங்களாக தான் தெரியும். அதுபோல் அது கண்ணாடி முன்னாடி எப்படி நீ உக்காந்து உன் முகத்தை பார்க்குறியோ அதில் போல் நிழல் போல இருக்கும். அப்படி நிழலெட்டுதமாய் அதை பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, யாக்கோபு கூட சொல்றார். யாக்கோபு 1வது அதிகாரம் 2:23, யாக்கோபு 1வது அதிகாரம் 22-23 அவர் என்ன சொல்றா? திருவசனமாகிய கண்ணாடியிலே பார்க்கின்றோம். எங்க பார்க்கிறோம் நம்ம ஆண்டவரே? திருவசனமாகிய கண்ணாடியில. எங்க பார்க்கிறோம்? நீங்க ஜோர சொல்லணும், அப்பதான் நான் சொல்றேன். எப்படி ஆண்டவர் வசனத்துல பார்க்க முடியும்? வார்த்தை மூலமா. அல்லேலூயா. அது உண்மைதான். நம்ம அந்த பைபிள் வாசிக்க
நமக்குள்ள பலன் வரும், நமக்கு ஒரு அபிஷேகம் வரும். அது புரியாமல் இருக்கிறது கூட புரிந்து கொள்ள ஞானம் தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதே போல தான் யாக்கோபு அம்மா எதுமா யாக்கோபு 1வது அதிகாரம் 22, 23. யாக்கோபு 1வது அதிகாரம் 22, 23 அதை பாருங்க. திருவசனமாகிய கண்ணாடியிலே பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வாட்டி நம்மளை கொண்டு போகிறாரு. அல்லேலூயா. பரலோகத்தில் சேர்க்கும்படி என்ன பண்ண கொண்டு போகிறார். அது இப்போ நம்ம என்ன பண்ண முகமுகமாய் அவரை பார்க்க முடியும். பரலோகத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு பாட்டு இருக்கேம்மா, அது இல்லை, இன்னொரு பாட்டு இருக்கு. பரலோகம் இன்னொரு பாட்டு இருக்குது பாருமா. அந்த அம்மா ஒரு அம்மா எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் போவேன், முத்தம் விடுவேன், தொட்டு தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகம் முகமுகமாக என் இயேசுவை காண்பே, ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசுவை காண்பே. தொட்டு தொட்டு பாப்பே, தொட்டு தொட்டு பாப்பே. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. ஹல்லேலூயா. பாருங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். அல்லேலூயா. பாருங்க, இதுல என்ன இருக்குது? தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய தோஷம் ஒழுகும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வோ. பாருங்க, முள்கிரீட்டம் சுட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், சூடப்பட்ட தலையை பார்ப்பேன், பரிகீட்டம் சூடி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடைப்பட்ட முதுகை பாப்பே, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. எப்படிப்பட்ட பாட்டு இல்லையா? ஆனா இயேசுவை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அவரோட சத்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அவர் இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறாரு. மறுபடி அவர் வராரு, மறுபடி நம்மளை கொண்டு போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன முகத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல நீங்க சரி, பரலோகத்துல என்னென்ன இல்லை? பரலோகத்துல என்னென்ன இல்லை? என்ன இல்லை சொல்லுங்க. வசனம் வேணும்னா நீங்க எழுதிக்கோங்க. பரலோகத்துல என்னென்ன இல்லைன்றதுக்கு வசனம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 16, 17, வெளிப்படுத்தல் 20, 1, 3, வெளிப்படுத்தல் 21, 4, வெளிப்படுத்தல் 22, 3. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 7, 16, 17 டக் டக்குன்னு எக்ஸாம்ல எப்படி எழுது? எக்ஸாம் 20 20 20 1 3
சரியா? அப்புறம் வெளிப்படுத்தல் 21:4, வெளிப்படுத்தல் 22:3, இதெல்லாம் நீங்க பாருங்க. பரலோகத்துல என்னென்ன இல்லை, பரலோகத்துல என்னென்ன இல்லை, இங்க என்னென்ன இருக்குது? துக்கம், வேதனை, கடன், கண்ணீர், வியாதி, மரணம் எல்லாம் இருக்குது இல்லையா? ஆனா பரலோகத்துல என்ன இல்லை? பரலோகத்துக்கு போகணும் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? அது எதுவுமே அங்க என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். கண்ணீர் இல்லை. என்ன இல்லை? கண்ணீர், துக்கமும், வருத்தமும், மரணமும், பட்டினி, கவலை, ஆறுதலும், பாவமும், சாத்தானும், சாபமும். அப்ப எங்க இருக்கணும்? எப்படி இருப்போம் நம்ம? அங்க எப்படி இருப்போம்? சுருக்கமா சொல்லணும்னா நம்ம எப்படி இருப்போம்? எந்த ஒரு தீமை இல்லாதபடி நம்ம சந்தோஷமா அங்க வாழ முடியும். அல்லேலூயா. அந்த தேசம் போகணும்னு சொல்லி விரும்புகிறவங்க எத்தனை பேர்? கொஞ்ச சிலர் புத்தி இல்லாம நினைக்கிறாங்க. என்னன்னா, நான் சொல்றது அப்படிதான். என்னன்னா, புத்தி இல்லை கொஞ்ச சிலருக்கு. ஐயா அங்கே பார்த்துக்கலாம், இங்க இருக்கிறவரை நல்லா இருக்கலாம். ஏன்னா இங்க எல்லாம் சொந்த பொண்ணுங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு கேவலமா நினைப்பாங்க. வீடு வேணும், கார் வேணும், அதில் இருந்தா தான் எங்க வீட்டுக்கு வருவாங்க, என்ன மதிப்பாங்க. அது இல்லைன்னு வச்சுக்கோ, என்னை மதிக்க மாட்டாங்க. என் எதுக்கோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கூப்பிட மாட்டாங்க. அதனால இப்போ இந்த இடத்துல நமக்கு எல்லாம் இருந்ததா, அங்கே போனா பார்த்துக்கலாம். அது தப்புங்க. இங்க எது இருக்கோ இல்லையோ, ஆனா நீ தேவனை தேடும் போது தேவன் உன் கைவிடுவாரா? உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தன் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் எப்படி சேர்த்து வைக்கிறாரோ அதெல்லாம் அவர் நீ தேடும் போது, அவர்கிட்ட வரும்போது அவரெல்லாம் சேர்த்து வச்சிடுவார் உனக்கு. அங்கே போகும்போது அங்கே கூட உனக்கு சேர்த்து வச்சிருப்பாரு. அதனால நமக்கு என்னன்னா, அங்கே பாருங்க, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, மரணம் இல்லை, பட்டினி இல்லை, கவலை இல்லை, எந்த ஒரு ஆசை இல்லை, பாவம் இல்லை, சாத்தானம் இல்லை, சாபமும் இல்லை. அங்கே எப்படி என்ன சமாதானத்தோட எப்பொழுது நம்ம வாழ முடியும்? இது என்ன பொண்ணே, இவளுக்கு கல்யாணம் ஆகலையே, இல்லை குழந்தை ஆகலையே, இதுக்கு திருமணம் அவளுக்கு ஆகலையே, எந்த கவலையும் நம்மளுக்கு அங்கே இருக்காது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு நீங்களும் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லிதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடத்த அங்கே ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அந்த ஸ்தலத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அந்த ஸ்தலத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்ம பார்க்குறோம், லாசர் பார்க்குறோம், ஐஸ்வர்யவானை பார்க்குறோம். எங்கே இருந்தார் லாசர்? ஐஸ்வர்யன் எங்கே இருந்தார்? அல்லேலூயா. அப்போ லாசருக்கு எப்படி இருந்தார்? இங்கே ஏதாவது சந்தோஷம் அனுபவிச்சார் அவரு? நல்ல வஸ்திரம், நல்ல வீடு, நல்ல சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தார் அவரு? எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே போனால் எங்கே இருந்தார் அவரு? எங்கே இருந்தார் அவரு? அப்ரஹாம் மடியில் இருந்தார். ஐஸ்வர்யவான் இந்த பூமியில எல்லாமே அனுபவிச்சு அவனே எங்கே இருந்தான்? இப்போ எல்லாம் பணப்பார பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே உலகத்தில் ஐஸ்வர்யமாக வாழ்ந்து கொண்டு இருக்கான். காரு, பங்களா, பின்னாடி போன 10 பேர், முன்னாடி போன 10 பேர், இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம ஐயா அவங்களெல்லாம் போகும்போது எங்கே போவாங்க? நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதுபோல நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்தலத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நீங்கள் என்ன பண்ண அடித்து சொல்லணும், எனக்கு என் தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயுதப்படுத்தியிருக்காரு, அந்த ஸ்தலத்துக்கு நான் போகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னோட இருக்கிறாரு, அந்த ஸ்தலத்தை என் தேவன் எனக்கு ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறாரு, நான் போவேன், என் தேவனை தொட்டு பார்ப்பேன், அவர் சத்தத்தை நான் கேட்பேன், அவர் கூட இருப்பேன், அவர் பந்தியில் உக்காருவேன், அவர் பக்கத்தில் சிங்காசனத்தில் நான் உக்காருவேன். எனக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, எனக்கு கூட நீ போஜனம் பண்ணுவேன், என் சிங்காசனத்தில் பக்கத்தில் நீ உக்காருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் தேவன். என் தேவன் என் வார்த்தைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறார். அதனாலே நான் பயப்பட மாட்டேன், செத்துருவேன். என் குடும்பத்தில் பிரச்சனைகளோ, போராடுகளோ, அவமானங்களோ, நிந்தைகளோ, உபத்திரங்களோ கொண்டு வர பொல்லாதாவே நான் பயப்பட மாட்டேன், என்ன விட்டு போ. தைரியம் நம்மளுக்கு வேணும். கவலைப்படவே கூடாது. கவலைப்பட்டீங்கன்னா பிசாசு வந்து உட்காருவான்னு அர்த்தம். நம்ம யாரோட ராஜாவோட பிள்ளைங்கள் இல்லையே, நம்ம எது கவலைப்படணும்? கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே போயிட்டே இருக்கணும். நம்ம கவலைப்பட என்ன பண்ண, ஒரு நாய் துரத்திட்டு வருது, அந்த நாய் துரத்தா நம்ம ஓடும்போது என்ன போகாது? பின்னாடி துரத்திட்டே வரும் நம்மள. நம்ம ஓட துரத்திட்டு அது நீ கையில் கல் எடுத்து நில்ல, என்ன வரும்? என்ன பண்ண? அதே ஓடு போயிடும். அல்லேலூயா. அது போலதான் நம்ம தேவனு.
நீ பயப்பட்டேன்னா பிசாசு ஒன்று பின்னாடியே வரும். நீ நில்லு, இயேசுவின் நாமத்தை பொல்லாத ஆவி என்னை விட்டு வெளுக்கு போ. கடன் இருக்கிறது பரவாயில்லை, நாளைக்கு தீர்த்துக்கலாம், என் தேவன் இருக்கிறாரு. வியாதி இருக்க என் தேவன் எல்லாம் சுகத்தை கொடுத்துக்கிறாரு. என் குடும்பத்தை பிள்ளைங்களை சொல்கிற பேச்சு கேட்கல, ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறாரு, என் கணவர் ஆசீர்வதிக்கிறாரு. என்னத்தோட உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த என் நினைவுகளெல்லாம் கொண்டு வந்து ஜெபிக்க முடியாமல், வேத வசனத்தை வாசிக்க முடியாமல், நான் சபைக்கு போக முடியாமல் தடைகளை கொண்டு வர உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். அவனை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. எதுக்கும் நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அந்த கவலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, வசனங்களை சொல்லுங்கள். தேவன் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், அவனை ஓடி போயிடுவான். இப்படி நீங்கள் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சமாதானம் வருது பாருங்கள். இல்லைன்னா என்ன போல என்ன பண்ணுங்க, வேதனையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சுகர் வரும், பிபி வரும், ஆட்டாக்க வரும், எல்லாம் வரும். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வளர தான் நம்மளுக்கு தெரியுது. அதனால நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், உங்களை வளர்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க எப்பொழுதும். அல்லேலூயா. சரி, எவ்வளோ டைமா? சரி, டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலன்னா, பரலோகத்தில் எல்லாமே இருக்கிறது. என்னென்ன இருக்கிறது பரலோகத்தில், என்னென்ன இல்லைதான் பார்த்தோம். இப்போ என்னென்ன இல்லைன்னு தான் பார்த்தோம். இப்போ பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறது, நமக்கு தேவன் என்னென்ன சேர்த்து வச்சிருக்கிறாரு. தேவைகளா என்ன தேவைகளா? அது இல்லைம்மா, இல்லாதது. அது அங்கே இல்லை. பசி இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. அங்கே என்னென்ன இருக்குது, நமக்கு என்னென்ன தேவன் சேர்த்து வச்சிருக்கிறாரு, அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை? பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இல்லாதது தெரிஞ்சுட்டு இருக்கிறது என்னென்ன இருக்கிறது, நமக்கு என்னென்ன சேர்த்து வச்சிருக்காரு அங்கே அவரு, அது உண்மை தானா? அந்த வசனம் இருக்கிறதா? அப்போ நம்ம விசுவாசிக்கணுமா வேண்டாமா? விசுவாசிக்கணும். நம்ம எல்லாம் எழுமி நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. பரலோக தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்கள் கர்த்தாவே, உங்கள் பாதபடியில் உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் வரோம். பரலோகம்தான் என் பேர்.